பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் காத்தான்குடி கடற்கரை சதுக்கத்தில் கச்சுப் பெருநாள் திடல் தொழுகை இன்று சனிக்கிழமை 7/6/2025 காலை 6:15 மணிக்கு இடம்பெற்றது. நபிகளாரின் சுன்னாவுக்கு அமைவாக காத்தான்குடி இஸ்லாமிக் சென்டரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையையும் குத்பா பிரசங்கத்தையும் அஸ்ஸைக் எம்.எச்.எம். அஸ்வர் பலாஜி நடத்தி வைத்தார். இதன்போது பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. அங்கிருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் சீரடை இல்லாமலாக்கப்பட்டு குறிப்பாக 85% மேற்பட்ட சுகாதார வசதிகள் முற்றாக அளிக்கப்பட்டதன் விளைவாக அங்கிருக்கின்ற நோயாளிகள் தங்களுடைய நோய்க்குரிய சிகிச்சையை பெற முடியாமல் அவர்கள் நாளாந்தம் இறப்பெய்துகிற நிலையில் இருக்கிறார்கள். சுமார் 70,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் போஷாக்கின்றி உயிரிழக்கின்ற அபாயகரமான நிலையில் இருக்கிறார்கள் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் இதற்குரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 வருடங்களாக அங்கு எந்த உலகியாக்களும் இல்லாமல் தங்களுடைய அன்றாட உணவுகளை கூட அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிற்கதியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலத்தை கடந்த 2 வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் தான் நாம் இந்த பிரதேசங்களில் இலங்கை போன்ற இந்த பல்லின சமூகங்கள் வாழுகின்ற நாடுகளிலே நிம்மதியாக பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற உண்மையான மோமீன்களாக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. பெருநாள் தினங்கள் என்பது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற தினங்கள் என்பதால் எல்லை மீறி
எங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி அந்த சுதந்திரங்களை அனுபவிக்க முடியும் என்ற அந்த மனோநிலையை தவிர்த்து நாங்கள் சட்டத்திற்கு அடிபணிந்து ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற சமூகமாக மாறுகிற போதுதான் இந்த பெருநாளையும் இஸ்லாமிய வரையறை கூடாக கொண்டாடுகிற சமூகமாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும்.